ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங்கில் கரியர் பில்ட் பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா எங்கே இருந்து ஸ்டாக் மார்க்கெட்டை தொடங்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், சரிங்களா? ஸோ முக்கியமாக டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது நான் ஷோ பண்ண போகிறது என்ன அப்படின்னா, டைப் ஆஃப் டெக்னிக்கல் அனலைசிஸ். அதாவது ட்ரேடிங்கே வந்துட்டு இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நம்ம முழுவதுமாக எதை வச்சு பில்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா செங்கலை வச்சு தான் பில்ட் பண்ணியிருப்போம், சரிங்களா? அதே போல் தான் ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் டெக்னிக்கல் அனலைசிஸ், பேட்டர்ன், சரிங்களா? இன்னொன்று இண்டிகேட்டர்ஸ். இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் ட்ரேடிங்க்கு முக்கியமான விஷயத்த கற்றுக் கொடுக்கும், ப்ராஃபிட்டை மேக் பண்ண வைக்கும். இதில் நீங்கள் நார்மலாக ஒரு ஸ்டாக் எடுத்துட்டீங்க, சரிங்களா? நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது பேட்டர்னில் ரன் ஆகிட்டுருக்கும். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா பேட்டர்ன்ஸ் கிளியராக ஒர்க் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ணும். ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்கள் ட்ரேடில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா பேட்டர்ன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ டெக்னிக்கல் அனலைசிஸ்லேயே முக்கியமானதே சார்ட் பேட்டர்ன் தான், ஓகேங்களா? Chart patterns are the foundation of technical analysis. These patterns from the price chart and indicates potential future price movement. Common chart pattern include head and shoulder, double top and bottom, triangles and flags. அதாவது ட்ரேடிங்கை பொறுத்த மட்டும் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு அடித்தளம் எவ்வளோ முக்கியமோ பேட்டர்னும் அதுதான். பேட்டர்ன்ஸ் இல்லாமல் நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் மொத்த கேபிட்டலே இழக்க நேரிடும், சரிங்களா? ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பணத்தை போட்டு வெயிட் பண்ண போகிறீங்க, சரிங்களா? அப்போது கரெக்டான அடித்தளம் இல்லாமல் நான் பொதுவாக சொல்லக்கூடியதே அசெண்டிங், டிசெண்டிங் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கங்க, சரிங்களா? இப்போ கீழே இருந்து வரச்ச பில்டாகி வரச்ச அப் ட்ரெண்டில் இருக்கச்ச பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் எப்போதுமே அதிகமாக இருக்கும். அதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ பேட்டர்னுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இதை நீங்கள் கற்றுக்கிட்ட உடனே இதெல்லாம் ரொம்ப ரீசன்ட் சமயத்தில் ரொம்ப ஃபேமஸான பேட்டர்ன்ஸ், சரிங்களா? இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் தெரியணும். ஸோ மார்க்கெட் எந்த விதத்தில் மூவ் ஆகிட்டுருக்கு, அப் ட்ரெண்டில் இருக்கா, ஃப்ளாட்டாக இருக்கா, டவுன் ட்ரெண்டில் இருக்கா, சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவான பிம்பம் இருக்கணும், சரிங்களா? ட்ரெண்டை அனலைசிஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? அப்வேர்டா, டவுன்வேர்டா, சைட்வே டைரெக்ஷனில் போகுதா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் ட்ராவல் ஆகலாம் அப்படிங்கிறத யோசிக்க முடியும். இதுக்கடுத்து தெரிஞ்சிக்கக்கூடியது என்ன அப்படின்னா மூணாவதாக கடைசியாக உள்ளது இண்டிகேட்டர்ஸ். இதில் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவோம், சரிங்களா? எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எஸ்எம்ஏ அப்படிலாம் சொல்லுவோம். இது ரொம்ப ஃபேமஸான ஒன்று, சரிங்களா? அதாவது மூவிங் ஆவரேஜ் ஸ்மூத் அவுட் ப்ரைஸ் டேட்டா டு கிரியேட் எ சிங்கிள் ஃப்ளோயிங் லைன். அதாவது அந்த லைனே உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர்ஸை பொறுத்த மட்டும் ஷோ பண்ணிடும், சரிங்களா? இதில் ஃபேமஸாக இருக்கிறதே சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜும் தான். ட்ரெண்டு எப்படி மேலே போயிட்டுருக்கு, ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு இண்டிகேட்டர் ஷோ பண்ணும். இன்னொன்று முழுவதுமாக நீங்கள் இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் வரும், சரிங்களா? அதனால தான் பேட்டர்னுக்கு அடுத்து நீங்கள் என்ன அந்த சூழலில் என்ன ட்ரெண்டு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு அடுத்து தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிகேட்டரோட சப்போர்ட் எடுத்துக்கணும். செகண்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ. இதில் என்ன தெரியும் அப்படின்னா, அதாவது பையர் எவ்வளோ இருக்கிறாங்க, செல்லர் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வேலிடேஷன் நமக்கு தெரியணும். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்பெனி 100 ஷேர் வெளியில் விட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இதில் 80% எல்லாருமே பை பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் 20 தான் இருக்குது, சரிங்களா? 20ல் என்ன நடக்கும்? வாங்க மாட்டாங்க. இந்த இடத்துல கீழே இருக்க எல்லோரும் இந்த 80% எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த லைனில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 70, 80க்கு அபோவ் மேலே போயிருச்சு அப்படின்னா நீங்கள் பை என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன்னா இருக்கிற ஷேர் எல்லாருமே வாங்கிட்டாங்க, நீங்கள் எப்போனாலும் விற்க சூழல் ஏற்படும். அதே மாதிரி கீழே லோ லெவல் நல்லா, சரிங்களா, டவுன் ட்ரெண்ட் ஆகி 30க்கு 20க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணும், எல்லோரும் விற்றுட்டாங்க, திரும்ப எல்லோரும் பை பண்ணுவாங்க. இதை இண்டிகேட்டர் ஷோ பண்ணும், சரிங்களா? அதாவது பின்னாடி இருக்கிற விஷயம், நடந்திருக்கிற விஷயத்த இப்போ ஷோ பண்ணி உங்களுக்கு வேலிடேட் பண்ணி சொல்லும். அதனால தான் 14 days 30 days இதெல்லாம் பின்னாடி என்ன நடந்திருக்கும், இண்டிகேட்டரோட பர்பஸே பின்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஷோ பண்ணும். அது பிரகாரம் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் இருக்கும், சரிங்களா? அதாவது ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் ஒவ்வொரு விதமான
தனிப்பட்ட முறையில் சரிங்களா அதுக்கு ஒரு பிரத்யேகம் இருக்கும் சரிங்களா. இதில் பொலிஞ்சர் பிராண்டை பொறுத்த மட்டும் கான்ட்ராக்ட்ஸ், அதாவது இதை மேஜராக ஆப்ஷனில் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது சரிங்களா. வாலட்டாலிட்டி எப்படி இருக்கும், அதில் 3 லைன் ஷோ ஆகும். அதிலே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஓவர் பாட் கண்டிஷன் எப்படி சரிங்களா, லோவர் பேண்ட் சஜஷன், இது எல்லாமே அதுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அதனால் இந்த லைனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, MACD. இப்போ ரீசன்ட் சமயத்தில் நிறையா பேர் யூஸ் பண்ணக்கூடியது சரிங்களா. ஏதாவது அந்த லைன் கிராஸ் ஆகும்போது என்ன பண்ணுவோன்னா பை என்ட்ரி கொடுப்பாங்க. இப்போது க்ரீன் லைன் இருக்குது சரிங்களா, ரெட் லைனை பிரேக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரிங்களா, அதாவது பிரேக் ஆகச்சா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் பை என்ட்ரிக்கு தாராளம் போகலாம். இந்த இடத்துல ரெட் வந்துட்டு பிரேக் அவுட் ஆகுது, ரெட் லைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம் சரிங்களா. அங்கேருந்து செல்லர் வராங்கங்கிறது தெரிஞ்சிடும். இல்லை நீங்கள் செல் பண்ணி கீழே வந்து என்ன பண்ணலாம், பை பண்ணலாம். இந்த விதத்துக்கு இது யூஸ் ஆகும். இது ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக நடந்த ரெக்கார்டையும் எடுத்து ஷோ பண்ணச்சா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதாவது நீங்கள் ஓடுறீங்க, ஓடும்போது உங்களுக்கு உங்கள் கூடயே காற்றின் வேகம் அடித்தா அப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் நீங்கள் முன்னாடி போவீங்களா, அதுக்காக இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். பட் இன்றைக்கி வர ரீசன்ட் சமயத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இண்டிகேட்டரே பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. கடைசியாக ரொம்ப ஃபேமஸான இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா ஃபிபொனாச்சி தான். ஸோ இதை பொறுத்த மட்டும் இந்த லைனே உங்களுக்கு ஷோ பண்ணிடும் எந்த அளவுக்கு ட்ரெண்ட் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கா, நார்மலாக இருக்கா, வீக்காக இருக்கா, ரிவர்சலுக்கான சிக்னல், இது எல்லாமே ஃபிபொனாச்சியும் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். அதனால் ஒவ்வொரு இண்டிகேட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு விதத்தில் அதனுடைய தனித்துவத்தை காட்டும். இதில் நீங்கள் பேட்டர்ன்ஸை கற்றுக்கிட்ட சரிங்களா, கேண்டில் ஸ்டிக் எப்படி மூவ் ஆகுதுன்னு கற்றுக்கிட்டு, இண்டிகேட்டர், டெக்னிக்கல் அனலைசிஸ், இது எல்லாம் ஸ்மூத் ஃபங்க்ஷனில் எப்போ என்ட்ரி, மார்க்கெட் எப்படி இருக்கும், இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது எப்போதுமே அதிகமாக இருக்கும். அதனால் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கேட்டிங்கன்னா முழுவதுமாக நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸ்க்குள்ளே வரும். வெளியே இருந்து பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு ட்ரேடு அப்படின்னா என்னங்கிறது ஒரு புரிதலே வராது. நீங்கள் உள்ளே வந்தால் மட்டும்தான் இதை கற்றுக்க முடியும். அதனால் இனிஷியலாக பணமே போடாமல் நிறைய பேப்பர் ட்ரேடிங் அப்ளிகேஷன் இருக்குது, அதை பயன்படுத்துங்க. இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் சரிங்களா. இதெல்லாம் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பை, see you.